friends, welcome to Y2K Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Fireless Sweet recipe. வேர்க்கடலைய மெயின் இன்கிரிடியன்ட்ஸா யூஸ் பண்ணி இந்த ஸ்வீட்டை நாம இன்னைக்கு செய்ய போறோம். எண்ணெய், தண்ணி, நெய், பால் இந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணாம அடுப்பு பக்கம் போகாம இந்த ஸ்வீட்டை நாம செய்ய போறோம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு அதிகபட்சம் 5 நிமிஷம் இருந்தாலே போதும். ரொம்பவும் கம்மியான இன்கிரிடியன்ட்ஸை யூஸ் பண்ணி வாசனையான ரொம்பவும் டேஸ்டியான ஃபயர்லெஸ் ஸ்வீட் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபயர்லெஸ் ஸ்வீட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 3/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம். இந்த வேர்க்கடலை கொஞ்சம் கிறிஸ்பியானதாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தோலோடு ஆட் பண்ணிக்கிங்க. அடுத்தது 1/2 கப் அளவுக்கு கரும்பு சர்க்கரை, 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1/4 கப் அளவுக்கு உலர்ந்த திராட்சை. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். அடுத்தது நம்ம அரைச்ச பவுடரை ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மிக்சரை நீங்கள் ஃபைன் பவுடராக அரைக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் கொரகொரப்பாக கூட அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சிங் பவுலில் இருக்க மிக்சர் கூடவே 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ஸ்வீட் செய்யறதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மிக்சரை நம்மளுக்கு வேணுங்கிற ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி நார்மலான லட்டு ஷேப்பில் தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் ஸ்வீட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஷேப்புக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலாக சாப்பிட்ற வேர்க்கடலை பருப்பியை விடவே இதோட டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நம்ம அடிஷ்னலாக எண்ணெய், தண்ணி, பால், நெய் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நம்ம வேர்க்கடலையை பவுட்ரு பண்ணும்போது அதுலேருந்து வர எண்ணெய் பசியே போதும் நம்மளுக்கு கரெக்டான ஷேப்பில் ஸ்வீட் கிடைக்கும். ரொம்பவும் வாசனையான டேஸ்டியான இந்த ஸ்வீட்டை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா 3லேருந்து 4 நாள் வரைக்குமே ஸ்டோர் பண்ணலாம். அதே மாதிரி ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்கிறதா இருந்துச்சுன்னா 1 வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். அவ்வளோதாங்க, 5 நிமிஷத்தில் ரொம்பவுமே அட்டகாசமான ஸ்வீட்டை ரொம்ப ஈஸியாக செஞ்சிட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.